காமெடி அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது செந்தில் கவுண்டமணி காமெடி தான். அப்படிப்பட்ட செந்திலுக்கு முதல் பட வாய்ப்பு யாரால, எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? இன்னைக்கு தமிழ் சினிமாவுல பல காமெடி நடிகர்கள் இருக்காங்க. ஆனா, அன்னைக்கு இருந்த காமெடி நடிகர்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மிதான். இருந்தாலும் காமெடியால ரசிகர்கள வயிறு குலுங்க சிரிக்க வச்சாங்க. அந்த வகையில நடிகர் செந்தில் காமெடி நடிகரா உருவெடுத்ததுக்கு முக்கிய காரணமா இருந்த இயக்குனர் யாருன்னு தெரியுமா? தமிழ் சினிமாவுல நடிகர், நடிகைகளுக்கு இணையா போற்றப்படுறவங்க காமெடி நடிகர்கள். அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல திரைப்படத்துல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி பல நடிகர்கள் நாடகங்கள்ல நடிச்சுட்டு வந்தாங்க. அப்படி நாடக நடிகரா இருந்து திரைப்படத்துல காமெடி நடிகரா கலக்குனவர் தான் செந்தில். ஒரு காலகட்டத்துல கவுண்டமணி செந்தில் காம்போ இல்லாம படங்கள் வர்றது அரிது அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்கும் இடையிலான காமெடி காட்சிகள் ரசிகர்கள வெகுவா கவர்ந்துச்சு. இவங்களுக்கு பின்னாடி விவேக், வடிவேலு, சந்தானம், சூரிய, யோகி பாபு அப்படின்னு பல காமெடி நடிகர்கள் உருவெடுத்து அவங்களுக்கான இடத்த பிடிச்சாங்க. இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் கவுண்டமணி செந்தில் காமெடிக்கு அப்படின்னு தனியா ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு. காமெடில கலக்குன செந்திலுக்கு கூட சில காலங்களுக்கு திரைப்பட வாய்ப்பு அப்படிங்கிறது எட்டாக்கனியா தான் இருந்துச்சு. திரைப்படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பல நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு செந்தில். அதுபோக சக நாடக நடிகர்கள் இவர உருவகேலியும் பண்ணாங்க. செந்தில் பார்க்கறதுக்கு குள்ளமா கொஞ்சம் குண்டா இருந்ததால அடிக்கடி இவர கேலி பண்றத நெறைய பேர் வாடிக்கையா வச்சிருந்தாங்க. இது தவிர இவர டீ வாங்கிட்டு வா அப்படின்னு வேலையும் செய்ய சொல்வாங்களாம். எத பத்தியும் கவலைப்படாம தன்னோட நடிப்புல கவனம் செலுத்திட்டு வந்தாரு செந்தில். அவருக்கு பட வாய்ப்ப கொடுத்தவர் தான் இயக்குனர் பாக்யராஜ். சக நடிகர்களால கேலிக்கு உள்ளான செந்தில பார்த்து மனம் வருந்தினாரு பாக்யராஜ். 2 பேரும் அப்போ திரைப்பட வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நிச்சயமா செந்தில என்னோட படத்துல நடிக்க வாய்ப்பு குடுப்பேன் அப்படின்னு அப்பவே சொல்லியிருந்தாரு. அதுக்கேத்த மாதிரி திரைப்படத்த இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சப்போ, செந்திலுக்கு வாய்ப்பு கொடுத்து அழகு பார்த்தாரு பாக்யராஜ். பாக்யராஜ் இயக்குன மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, அப்புறம் தூறல் நின்னு போச்சு இந்த மாதிரியான படத்துல செந்திலுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. திரைப்படத்துல நடிச்சதால செந்தில் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு அப்படின்னும் பாக்யராஜ் சொல்லியிருந்தாரு. பாக்யராஜ் கொடுத்த வாய்ப்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்ட செந்தில் பல படத்துல தன்னோட காமெடி நடிப்ப வெளிப்படுத்தி இன்னைக்கு தமிழ் ரசிகர்கள் மனசுல நீங்காத இடத்த பிடிச்சிருக்காரு. செந்தில் 1951வது வருஷம் மார்ச் மாசம் 26ஆம் தேதி ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய முதுகுளத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இளஞ்சும்பூர் அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்தாரு. அப்பாவோட பேரு ராமமூர்த்தி, செந்திலோட இயற்கை பெயர் முனுசாமி. இவரோட உடன்பிறப்புகள் 6 பேரு. செந்தில் 3வதா பிறந்தாரு. 5வது வகுப்பு வரைக்கும் படிச்சாரு. அப்பா திட்டின காரணத்தால தன்னோட 12வது வயசுல ஊர விட்டு ஓடி வந்துட்டாரு. முதல்ல ஒரு எண்ணெய் ஆட்டக்கூடிய நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு மதுபான கடையில வேலை செஞ்சாரு. பின்னாடி நாடகங்கள்ல சேர்ந்து தன்னோட திறமைகள வளர்த்துக்கிட்டாரு. இது அவர் திரையுலகத்துல நுழைய உதவியா இருந்துச்சு. சின்ன வேஷத்துல நடிச்சிட்டு வந்த இவருக்கு மலையூர் மம்முட்டியான் படம் ரொம்ப பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு. தன்னோட பெற்றோர்கள 14 வருஷம் கழிச்சு மறுபடியும் சந்திக்க போனாரு. அவங்களால இன்முகத்தோட வரவேற்கப்பட்டாரு. 1984வது வருஷம் கலைச்செல்வி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் மணிகண்ட பிரபு, இவரு பல் மருத்துவர். இன்னொருத்தர் ஹேமச்சந்திர பிரபு. செந்தில பொறுத்தவரைக்கும் 260 படங்களுக்கும் மேல நடிச்சிருக்காரு. இவரும் கவுண்டமணியும் சேர்ந்து நடிச்ச பல நகைச்சுவை காட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் அழியாத பொக்கிஷங்களா இருக்கு.